ஹாய் யூஸ், வெல்கம் டு ஸ்கிமிட்டர் இந்துஸ்தான் பிரைவேட் லிமிடெட். இன்றைக்கி நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்க போகிறோம். அந்த டாபிக் என்னென்னா சீமென்ஸ் பிஎல்சியில் உள்ள மேத் ஃபங்க்ஷனை பற்றி தான். இப்போ மேத் ஃபங்க்ஷன் அப்படின்னா 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அதில் என்னென்னா அடிஷ்னல், சப்ராக்ஷன், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன். இந்த 4 டைப்ஸை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒன் நம்ம பார்க்குறது என்னென்னா அடிஷன். அதுக்கு முன்னாடி அடிஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இன்புட் ஒன்று, கவுண்டர், அப் கவுண்டர் ஒன்று நம்ம எடுத்து வச்சுக்கலாம். கவுண்டரில் கிடைக்கிற வேல்யூ வச்சு நம்ம அடிஷ்னல், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இன்புட்டுக்கு வந்து நம்ம அட்ரஸ் கொடுத்துக்கலாம். i0.0. இப்போ பார்த்தீங்கன்னா அப் கவுண்டரில் ரீசெட் இருக்கும், அதுக்கும் ஒரு இன்புட் கொடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம வந்து ரீசெட் பண்ண முடியும். அதுக்கு அட்ரஸ் பார்த்திங்கன்னா i0.2 அப்படின்னு ஒரு அட்ரஸ் மென்ஷன் பண்ணிக்கலாம். ப்ரெசண்ட் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 0 கொடுத்துக்கிறேன். எனக்கு 0ன்னு வரும்போதே எனேபிள் ஆகிற மாதிரி கவுண்டர். இது சிவியில் வந்து கரண்ட் வேல்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிஎல்சி டேக் வந்து பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இன்புட்டு கவுண்டர் பல்ஸ் அப்படின்னு நம்ம செட் பண்ணிக்கலாம். செகண்ட் i0.2க்கு வந்து அதை வந்து ரீசெட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவுண்டர் அவுட்புட், அதாவது சிவின்னு சொன்னோம்ல, அது வந்து கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து நம்ம கவுண்டர் அவுட்புட் எடுத்துக்கலாம். இது டேட்டா பைப் பார்த்தீங்கன்னா ரியல். இது வந்து நம்ம MD0 அப்படின்னு நம்ம அட்ரஸ் மென்ஷன் பண்ணிக்கலாம். டபுள் வேர்டில் டேட்டா டைப் ரியல்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடிஷ்னலுக்கு வந்து நம்ம கொடுக்கணும் ஆட் இன்புட். இதுக்கு பார்த்தீங்கன்னா டேட்டா டைப் வந்து ரியல் தான். இதுக்கு வந்து MD4 அட்ரஸ். அடுத்தது ரிசல்ட், அதாவது கிடைக்கிற வேல்யூவிலிருந்து கிடைக்கிற ரிசல்ட். இதுவும் பார்த்தீங்கன்னா டேட்டா டைப் ரியல் தான். இப்போ நம்ம அதை ஆட் இன்புட் இருக்கிறத அதை இன்புட்னு மட்டும் வச்சுக்கலாம். இதுக்கு வந்து MD8. இப்போ சிவிக்கு வந்து நம்ம கொடுத்துடலாம் கவுண்டர் அவுட்புட் அப்படின்னு. ஏடோட ஃபஸ்ட்டு இன்னுக்கு இன்புட்னு கொடுத்துக்கலாம் MD4. இதுக்கு கவுண்டரில் கிடைக்கிற அவுட்புட்டோட அட்ரஸை நம்ம கொடுத்துடலாம் IN2 அப்படிங்கிறதுல. அவுட்புட் பார்த்திங்கன்னா ரிசல்ட் அவுட்டுங்கிறது MD8. இப்போ எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு அட்ரஸ்ஸு. நம்ம இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். கம்பைல் பண்ணிடுங்க. இப்போ அடிஷ்னல்னால் 2 வேல்யூ கொடுக்கும்போது அது நமக்கு வந்து ப்ளஸ் பண்ணி வர வேல்யூ தான் அடிஷ்னல். இப்போ பாருங்கள், நான் வந்து ரீசெட் கொடுத்துட்றேன். நான் இப்போ ஃபஸ்ட்டு இப்போ வந்து 0ன்னு இருக்குது கவுண்டரில். இப்போ பார்த்தீங்கன்னா IN1ல் பார்த்தீங்கன்னா 15ன்னு வேல்யூ செட் பண்ணியிருக்கேன் நான். இப்போ வந்து வேல்யூ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறனாலும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வந்து 20ன்னு வேல்யூ கொடுக்குறேன் நான். இப்போ பாருங்கள் 20 வேல்யூ மாறிடுச்சு. ரிசல்ட்டில் MD8ன்னு இருக்குல்ல, அங்கே 20ன்னு மாறிடுச்சு. இப்போ இன்புட் கொடுக்குறேன் கவுண்டருக்கு. இப்போ 1ன்னு வேல்யூ வரும்போது அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா 1ன்னு வந்துடுச்சு. இப்போ 2ன்னு வந்துடுச்சு, 3ன்னு வந்துடுச்சு. அப்படியே ப்ளஸ் ஆகும் ரிசல்ட்டில். இப்போ பாருங்கள், இன்புட் கொடுக்க கொடுக்க எனக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு ஐயா மாறிட்டுருக்கு, அதாவது அடிஷனல் ஆகிட்டுருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்ராக்ஷன். சப்ராக்ஷனை மாற்றிக்குங்க. அதை மட்டும் மாற்றினா போதும், சப்ராக்ஷனாக நம்மளுக்கு மாறிடும். சப்ராக்ஷன் அப்படின்னா 2 வேல்யூவும் நம்மளுக்கு மைனஸ் பண்ணி வர வேல்யூ தான் சப்ராக்ஷன்.
இப்போ நான் ரீசெட் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா IN1ல் 20 தான் இருக்குது. ஓகேங்களா, ரிசல்ட்டில் 20 இருக்குது. இப்போ வந்து ஒரு இன்புட் கொடுக்குறேன். கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு 20லேருந்து 1 போனால் 2 போயிடுச்சு, 3 போயிடுச்சு. இப்போ என்னாச்சு, அதாவது மைனஸ் ஆகிட்டே இருக்குது வேல்யூ. இப்போ நான் கவுண்டரில் இன்புட் கொடுக்க பார்த்தீங்கன்னா எனக்கு வேல்யூ வந்து மைனஸ் ஆகுது பாருங்கள். 20லேருந்து 3 போச்சுன்னா 17, ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா 17. 4 கொடுத்தோன்னா 16 ஆயிடுச்சு, 5 கொடுத்தா 15 ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரீசெட் பண்ணிடலாம், 0 கொண்டு வந்துடலாம். 0 ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மல்டிப்ளிகேஷன் பார்க்கலாம். அதில் போய்ட்டு மல்டிப்ளிகேஷன் மாற்றிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்புட்டில் 20 இருக்குது. இப்போ வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், நம்ம மாடிஃபை வேல்யூவில் ஃபைன் நான் கொடுக்குறேன். ஓகேவா, இப்போ ஃபைங்கிற வேல்யூவோட நம்ம வந்து என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அது வந்து நம்மளுக்கு மல்டிப்ளிகேஷனாக கிடைக்கும். இப்போ வந்து வேல்யூ 1ன்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 5, இப்போ 2ன்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இன்புட் வந்து நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து மல்டிப்ளை ஆகி நமக்கு வந்து ரிசல்ட்டில் வந்து வரும். இப்போ நம்ம ரீசெட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்ராக்ஷன், டிவிஷன், அதாவது வகுத்தல். நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதை வந்து நமக்கு வகுத்து நமக்கு ரிசல்ட்டில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 5ன்னு இருக்குது. ஓகேவா, இன்புட்டில் இப்போ நம்ம வேல்யூ வந்து செட் பண்ணோம். 5ஆல் 1 வகுத்தோம்னா ரிசல்ட் கிடைக்கும். 5ஆல் 2ஆல் வகுத்தோம்னா 2.5ன்னு ரிசல்ட் வரும். இப்போ வந்து நம்ம வேல்யூ சேஞ்ச் பண்ணலாம். 50 நான் வந்து கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 50 2ஆல் வகுத்திங்கன்னா 25, 3ஆல் வகுத்தா 16.6, 4ஆல். இதே மாதிரி என்ன நம்பர் ஆஃப் வேடிங் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வேல்யூ வந்து ரிசல்ட்டில் வந்து ஷோ ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வீடியோ வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.